நாங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு இவ்வளோத்தையும் உடச்சி வச்சுருக்கோம். இப்போ தான் எல்லாத்தையும் உரித்து குப்பையில் வச்சுருக்கா. வரும் இந்த தேங்காய் தண்ணியை பார்த்தோன்னா அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. பட் என்னால் குடிக்க முடியாது. ஏன்னா இந்த தேங்காய் தண்ணியில் தேங்காய் விட தேங்காய் தண்ணியில் பொட்டாசியம் அதிகமாக நேற்று சொன்னாங்க. அதனால் பார்த்து ஆசை மட்டும் பட்டுக்கிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் காய வச்சு எண்ணெய் எடுக்க போகிறேன். இது எவ்வளோ நாள் காயணும்? ரொம்ப காஞ்சா எண்ணெய் வராமல் விட்டுருனா தெரியல. நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு கிலோ இருக்குமா காஞ்ச பிறகு? 1 கிலோ கூட வரும். அப்போ எவ்வளோ எண்ணெய் வரும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்ததே கிடையாதா? வீட்டில் எடுப்போம்ல. மாடியில் சாயங்காலம் ஆனால் மைண்டு ரிலாக்ஸ் பண்ண இங்கிட்ட தான் வந்து உட்காந்துருவேன். மாடியிலேருந்து பார்த்தா அந்த சைடு வயலில் நல்லா போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டில் சூரிய மறைவை பார்க்கணுன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். கன்னியாகுமரிக்கெலாம் போய் பார்க்கணுன்னுலாம் தேவையில்ல, இங்கிட்டே அவ்வளோ அழகாக தெரியுது. அப்புறம் கார் ரொம்ப நாளாக வெயிலில் நின்றுட்டுருக்குது. அதை இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்குள்ளே எடுத்து விடணும் மக்களே. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சாயங்காலம் ஆனால் மயிலெல்லாம் மேய்கிறதுக்கு வரும். ஆனால் இன்றைக்கி காணோம் எந்த மயிலுமே. குடும்பத்தோடு மேய்ஞ்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மாடியில் காய போட்டுட்டு இருந்தாங்க. அழகாக நேராக அடுக்கி வச்சு காய வச்சுட்டாங்க. இனி வந்து காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் எடுக்கலாம்.